வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற விஷயம் கொஞ்சம் சூடானது. தமிழ்நாட்டு அரசியல் பத்தின ஒரு அனல் பறக்கும் பேச்சோட எழுத்து வடிவத்தை தான் நம்ம விரிவாக அலச போறோம். ஆமா. இது வெறும் ஒரு கட்சியை புகழ்றதோ இல்ல இன்னொரு கட்சியை இகழ்றதோ இல்ல. இதுக்குள்ள சில முக்கியமான அரசியல் உத்திகள், வாக்காளர்களை நோக்கிய கேள்விகள், அப்புறம் ஊடகங்கள் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள்னு பல அடுக்குகள் இருக்கு. ஆமா, அந்த ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரிதான். இதுல நாம் தமிழர் கட்சி, இப்போ புதுசா வந்திருக்கிற நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அப்புறம் ஆளுங்கட்சியான டிஎம்கேன்னு முக்கிய கட்சிகளை மையப்படுத்தி நிறைய விவாதங்கள் இருக்கு. சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம். நிச்சயமா. இந்த மொத்த பேச்சும் ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவத்துல இருந்து தான் தொடங்குது. நாஞ்சல் சம்பத்து பத்தி இங்க ஒரு குறிப்பு வருது. அவர் ஒரு காலத்துல திமுக அப்புறம் அதிமுகன்னு மாறி மாறி இருந்த ஒரு பிரபலமான பேச்சாளர். ஆமாமா, தெரியும். அவர் நாம் தமிழர் கட்சிய விமர்சிக்கிறதா நினைச்சு தெரியாம விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை பாக்கி பேசிட்டார். இது கேட்க காமெடியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் பதற்றம் ஒளிஞ்சிருக்குன்னு பேச்ச தொடங்குறாங்க. கரெக்ட். அந்த சின்ன சறுக்கல ஒரு நுழைவாயிலா வச்சு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. வழக்கமா தமிழ்நாட்டு அரசியல் போட்டிய திமுக அதிமுகன்னு தான் நாம பார்ப்போம். ஆமா, அதுதானே வழக்கம். ஆனா இங்க அத சித்தாந்த ரீதியா மாத்துறாங்க. ஒரு நிமிஷம், அந்த ரெண்டு பிரிவு என்னன்னு நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு பக்கம் திராவிட மாடல் கொள்கையை முன்னிறுத்துற திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக மாதிரியான கட்சிகள். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுற நாம் தமிழர் கட்சி. ஓ, அப்போ போட்டி இந்த ரெண்டு சித்தாந்தங்களுக்கு நடுவுல தான் சொல்றாங்களா? ஆமா. இப்போ உண்மையான போட்டி இந்த ரெண்டு சித்தாந்தங்களுக்கு நடுவுல தான் நடக்குது. மத்ததெல்லாம் வெறும் தேர்தல் கூட்டணிகள் தான் ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. அப்போ அந்த அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லன்னு சொல்றதெல்லாம் அது எல்லாம் வெறும் சந்தர்ப்பவாதம்னு கடுமையா சாடுறாங்க. ஆமா, நேத்து வரைக்கும் ஒருத்தர் கடுமையா விமர்சிச்சவங்க இன்னைக்கு 2 சீட்டுக்காக கூட்டணி வைக்கிறது இதுல சுட்டி காட்டுறாங்க இல்லையா? மிகச்சரியா. அதிகாரத்துல இருக்கணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆக அவங்கள பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியா 2 முனைகள் தான். ஒன்னு அவங்க, இன்னொன்னு மத்த எல்லாருமா. கரெக்டா சொன்னீங்க. இந்த வாதத்தோட நோக்கம் என்னன்னா, மத்த எல்லா கட்சிகளையும் ஒரே கொடையின் கீழே கொண்டு வந்து தங்களை மட்டுமே தனித்தன்மையுடன் ஒரு உண்மையான மாற்றா காட்டிக்க முயற்சி பண்றதுதான். சரி, அரசியலே இப்படி 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆனா அந்த 2ல ஒரு தரப்பான தங்களை மட்டும் மீடியா சரியா காட்ட மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அது என்ன? அரசியல் தீண்டாமைன்னு ஒரு கனமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, அது ரொம்ப வலிமையான வார்த்தை. அத சும்மா சொல்லல, அதுக்கு சில உதாரணங்களையும் வைக்கிறாங்க. ஒன்னு, செய்தித்தாள்கள்ல தங்களோட கட்சி பெயரை நாம் தமிழ் கட்சின்னு முழுசா போடாம எப்பவுமே சீமான் கட்சின்னு எழுதுறதா சொல்றாங்க. 2வது, தேர்தல் முடிவுகள் வரும்போது இவங்க வாங்குற ஓட்டுகளை இவங்க கட்சி பேர்ல காட்டாம மற்றவை, அதாவது அதர்ஸ் அப்படிங்கிற கணக்குல சேர்த்துடுறதா குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நிமிஷம், சீமான் கட்சின்னு சொல்றதுக்கும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றதுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கா? ஒரு தலைவரோட பெயர்ல கட்சிய சொல்றது நம்ம அரசியல்ல வழக்கம் தானே. இது ஏன் ஒரு அரசியல் தீண்டாமை அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறாங்க? நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது அது சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. நாம் தமிழருங்கிறது ஒரு கொள்கையோட அடையாளம். ஆனா சீமான் கட்சின்னு சொல்லும்போது அது ஒரு தனிநபர் சார்ந்த இயக்கமா சுருக்கப்படுது. நாளைக்கு சீமான் இல்லைன்னா கட்சி இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை இது உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அப்போ அந்த மற்றவை கணக்குல சேர்க்கிறது? அதே மாதிரி மற்றவை கணக்குல சேர்க்கும்போது இவங்களோட வளர்ச்சிய, அதாவது 2, 4, 8% பெருகிற வாக்கு வங்கிய மக்களோட பார்வையில இருந்து மறைக்கிற முயற்சி நடக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. ஓ, அப்போ இது வெறும் வார்த்தை இல்ல, தங்கள முக்கியத்துவம் இல்லாதவங்களா காட்ட நடக்கிற ஒரு திட்டமிட்ட செயல்பாடுன்னு பாக்குறாங்க. ஆமா, இத நடிகர் விஜயோட கட்சிக்கு கிடைக்கிற மீடியா வெளிச்சத்தோட ஒப்பிடுறாங்களே. ஆமா, அதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அறிவிச்ச அடுத்த நாளே டிவி விவாதங்களுக்கு அவங்க பிரதிநிதிகளை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பல வருஷமா களத்துல நிக்கிற தங்களை ஏன் தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல அவங்க வைக்கிற வாதம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட கட்சி ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்ல, அதுவும் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள வர்ற ஒரு கட்சி தான், அதனால அவங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்குதுன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த அரசியல்ல இருந்து பேச்சோட போக்கு அப்படியே மாறி வாக்காளர்களை நோக்கி திரும்புது. இதுதான் இந்த பேச்சோட மையமான பகுதின்னு நினைக்கிறேன். ஆமா,
வாக்காளரோட மனசாட்சியை உழுக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. இது அரசியல் மேடைகள்ல நாம அதிகம் கேட்காத ஒரு கோணம் இல்லையா? நிச்சயமா. பொதுவா அரசியல்வாதிங்க தங்கள நல்லவங்களாகவும் எதிரணிய பெட்டவங்களாகவும் காட்டுவாங்க. ஆனா இங்க வாக்காளர்களை ஒரு தார்மீக கேள்விக்குள்ள தள்ளுறாங்க. அதுக்கு 2 கதைகளை ரொம்ப சக்தி வாய்ந்ததா பயன்படுத்துறாங்க. முதல் கதை அந்த துப்புரவு பணியாளர் பெண் பத்தினது. அடேங்கப்பா, 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 42 சவர நகையை திருப்பி கொடுத்திருக்காங்க. ம். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேர்மையான உதாரணத்தை வச்சு ஓட்டுக்கு பணம் வாங்குறத ஒப்பிடும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த ஒப்பீடு தான் இங்க முக்கியம். சாக்கடைய சுத்தம் செய்யற ஒரு தாய்க்கு இவ்வளவு நேர்மை இருக்கும்போது, படிச்ச நாம அவன் கொள்ளையடிச்ச காசுன்னு தெரிஞ்சும் அவன் கொடுக்கற 500க்கும் 1000க்கும் எப்படி ஓட்டு போடுறோம்னு கேக்குறாங்க. இது வெறும் கேள்வி இல்ல, அது ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பு மாதிரி இருக்கு. ஆமா. 2வது கதை இன்னும் கூர்மையா இருக்கு. வீட்ல ஒரு சின்ன தேங்காய் துண்ட திருடின எலிக்கு பொறி வைக்க மனநிலை நமக்கு இருக்கு. ஆமா. ஆனா பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்ச அரசியல்வாதி கொடுக்கிற பணத்தை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாங்குறோமே, இது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. அது ரொம்ப ஆழமான ஒப்பீடு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் ஒரு படி மேல போறாங்க. வழக்கமா ஊழல் செய்யற அரசியல்வாதியை தான் நம்ம குறை சொல்லுவோம். ஆமா. ஆனா இங்கே திருடன் கையில காசு வாங்குற நீயும் திருடன் தானேன்னு வாக்காளரை நேரடியா குற்றவாளி கூண்டுல ஏத்துறாங்க. ஆஹா. திருடுற அரசியல்வாதியை விட அது திருட்டு பணம்னு தெரிஞ்சும் அதை வாங்குற நம்ம மேலதான் தார்மீக பொறுப்பு அதிகம்னு சொல்றது ரொம்ப தைரியமான, அதே சமயம் விவாதத்துக்குரிய ஒரு கருத்து. இந்த பொதுவான விமர்சனத்திலிருந்து அடுத்து நேரடியா ஆளுங்கட்சியான திமுக மேலையும் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மேலையும் தாக்குதல் திரும்புது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிய குறிவைக்கிறாங்க. ஆமா, இங்கே ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்துறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்துல அரசு கிடங்குல இருந்த சர்க்கரை காணாம போனதை பத்தி கோர்ட்ல கேட்டப்போ எறும்புகள் தின்று விட்டனன்னு ஒரு பதில் சொல்லப்பட்டதா ஒரு கதையை மேடையில சொல்றாங்க. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எறும்பு தின்னுடுச்சுன்னு கோர்ட்ல சொன்னதா சொல்றது உண்மையிலே நடந்ததா, இல்ல இது ஒரு அரசியல் மேடைக்காக உருவாக்கப்பட்ட கதையா? இது அரசியல் வட்டாரங்கள்ல பல வருஷமா பேசப்படுற ஒரு நையாண்டியான கதை. இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த கதையை எதுக்கு பயன்படுத்துறாங்கங்கிறது தான் முக்கியம். எதுக்காக? ஊழலுங்கிறது திமுகவுக்கு ஒரு பரம்பரை பழக்கம் மாதிரிங்கிற ஒரு பிம்பத்தை வாக்காளர்கள் மனசுல உருவாக்க இத ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஓ, புரியுது. அமைச்சர் சக்கரபாணியோட பேரையும் அவர் உளவுத்துறை அமைச்சரா இருக்கிறதையும் வச்சு கிண்டல் பண்றாங்களே. ஆமா, சக்கரபாணிங்கிற பெயர்ல சர்க்கரை வர்றதால சர்க்கரையே எறும்பு தின்ன கதைக்கும் அவருக்கும் முடிச்சு போடுறாங்க. அவரு அமைச்சரா இருக்கும்போதே அரசு கிடங்குகள் தப்பியதே பெரிய விஷயம்னா நையாண்டி செய்றாங்க. இது ஒரு நேரடியான அரசியல் தாக்குதல். அதோட நிறுத்தாம அந்த ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களை பத்தியும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 30 வருஷமா ஒரே ஆளை எப்படி ஜெயிக்க வைக்கிறீங்க, நம்ம அறிவு அவ்வளவுதானான்னு வாக்காளர்களோட தேர்வையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க. சரி, இவ்ளோ விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் மாற்று என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு ஏதாவது சொல்றாங்களா? சொல்றாங்க. வெறும் விமர்சனத்தோட நிறுத்தாம தங்களோட மாற்று அரசியல் என்னங்கிறதையும் கோடிட்டு காட்டுறாங்க. மற்ற கட்சிகள் இலவசங்களை அறிவிக்கிறாங்க, ஆனா நாங்க கொள்கை ரீதியான மாற்றங்களை முன்வைக்கிறோம்னு சொல்றாங்க. இதுக்கு 2 மாநிலங்களை உதாரணம் காட்டுறாங்க. கேரளா ஆர் ஆந்திர பிரதேஷ். ஆமா, கேரளால பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி அறிவிச்சதையும், ஆந்திரால சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருந்தப்போ 20,000 ஏக்கர்ல அரசே விவசாயம் செஞ்சதையும் சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் நாங்க பல வருஷமா பேசிட்டு வர்ற கொள்கைகள் தான் சொல்றாங்களா? ஆமா, விவசாயத்தை அரசு வேலையாக்கணும், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கணுங்கிறது தான் தங்களோட இலக்குன்னு சொல்றாங்க. இதுல அவர்கள் செய்தால் சட்டம், நாங்கள் சொன்னால் சிரிப்புன்னு ஒரு வரி வருது. அது அவங்களோட ஆதங்கத்தை காட்டுது இல்லையா? நிச்சயமா, ஆளுங்க கட்சிகள் நினைச்சா இதை செய்ய முடியும், ஆனா அவங்களுக்கு மனசு இல்ல. ஆனா எங்கள மாதிரி கட்சிகள் இதை சொன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு கிண்டல் பண்றாங்கங்கிற கோபத்தை அது வெளிப்படுத்துது. சரி, இறுதியா தங்களோட கட்சி மத்த கட்சிகள்ல இருந்து எப்படி அழலான்னு சொல்றாங்க? ஆமா, அந்த வேட்பாளர் தேர்வு முறை பத்தி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மத்த கட்சிகள்ல தேர்தலுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணுவாங்கன்னு கணக்கு போட்டு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஆனா எங்க கட்சியில மக்களுக்காக போராடி எத்தனை கேஸ் வாங்கியிருக்காங்கங்கிறத வச்சு தான் தகுதியை நிர்ணயிக்கிறோம்னு சொல்றாங்க. இது அவங்க அரசியல ஒரு தியாகம் சார்ந்த அரசியலா காட்டிக்க உதவுது. அதேதான். இத விஜயோட கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தோடு ஒப்பிடுறாங்களே. ஆமா, அந்த பனையூர் தொகுதி விஷயம். விஜயோட கட்சி உறுப்பினர் ஒருத்தர் தமிழ்நாட்டுல இல்லாத பனையூர் தொகுதியில போட்டியிட விருப்ப மனு கொடுத்ததா ஒரு செய்தியை சுட்டிக்காட்டி, அரசியலுக்கு புதுசா வர்றவங்களுக்கும் பல வருஷமா களத்துல இருக்கிற எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்னு சொல்ல வர்றாங்க. அப்போ தங்களோட அரசியல் எவ்வளவு கள யதார்த்தத்தோட
ஆழமா இருக்குன்னு காட்ட இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. ஆக இந்த முழு பேச்சையும் நாம அலசி பார்க்கும்போது சில விஷயங்கள் தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டு அரசியல இருமுனை போட்டியா மாற்றி கட்டமைக்கிற முயற்சி. அப்புறம் ஊடகங்கள் மேல வைக்கப்படுற ஒருதரபட்சமான குற்றச்சாட்டு, வாக்காளர்கள் மேல சுமத்தப்படுற ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு. ம் கடைசியா இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று நாங்க தான் முன்வைக்கிற வாதம். இது எல்லாத்தையும் இந்த ஒரு பேஜ்ல பார்க்க முடியுது. ஆமா, இதுல நாம யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இருக்கு. சொல்லுங்க. இந்த பேச்சு முழுக்க அரசியல்வாதிகளை விட வாக்காளர்கள் மேலதான் அதிக பொறுப்பு சுமத்தப்படுது. உங்க ஓட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு, நாட்டு நிலைமைக்கு நீங்க வாங்கின பணம் தான் காரணம்னு சொல்லப்படுது. ஆமா, அது கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே உங்களுக்கான கேள்வி இதுதான். பணம், இலவசங்கள், அதிகாரத்தோட ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு தேர்தல் களத்துல உண்மையான மாற்றத்துக்கான சக்தி உண்மையிலே யாரிடம் இருக்கு? புதிய கொள்கைகளை முன்வைக்கிற அரசியல் கட்சிகளிடமா, இல்ல ஒவ்வொரு தேர்தலையும் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள போய் ஒரு தனிப்பட்ட தேர்வு செய்யற வாக்காளரிடமா? அந்த தேர்வை எது தீர்மானிக்கிறது? கொள்கையா, பணமா, இல்ல பழக்கமா? சிந்திச்சு பாருங்க.